அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தை விட்டு விலகி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைய போகிறார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதை விட 4ஆம் இடத்திற்குள் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் 11ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக 4ஆம் இடத்தில் நுழைகிறார். எனவே பல வகையில உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்பேற்பட்ட காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் இந்த பெயர்ச்சியானது மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ஜென்மசனியின் ஆதிக்கம் திருக்கணிதத்தின்படி துவங்கியிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானினுடைய நகர்வு என்பது மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான வீண் அலைச்சல், சிரமம், பாதிப்புகள் என அனைத்தையும் கட்டுப்படுத்துவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் வீண் அலைச்சல் குறையும், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. வீண் வகையில பண விரயத்தை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் இனி அவை கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் குரு பகவான் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. ஆனால் அதே வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருக்கிறார். வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடன் ராகு இணைந்து விட்டாருங்க. அதே போன்று கேதுவை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார். நிழல் கிரகமான ராகு கேது அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சனியும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்திற்குள் வந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உறுதியாகவே வீண் விரய செலவுகள் அனைத்தும் குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் சுப விரயங்களாக மாறுவதோடு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்று இருந்து வந்த சூழலில் சில சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்ப்பது மீனராசிக்காரர்களுக்கு நல்லது. சிந்தித்து செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி மீனராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய திறமையின் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இடைத்தரகர்களை நம்பினால் நிச்சயமாக சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனத்துடன் இருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை போன்றவற்றில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடுமையான போட்டிகள் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் சாதுரியமாகவும் திறன்படவும் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளை அணுகுவதால் நியாயமற்ற போட்டிகளை சமாளித்து நிலையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. புதிய விற்பனை நிலையம் திறத்தல்,
புதிதாக தொழில் துவங்குதல், சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ஜென்மத்தில் இருக்கிறார். பெருவாரியான கலைத்துறைக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் சாதகமாக இருப்பதால் சிக்கல் சிரமம் கட்டுக்குள் வரும். கலைத்துறையில இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. உச்சம் பெற்று இறுதி தருவாயில் வலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளில் ஏற்பட்ட தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், தேவையற்ற பிரச்சனைகள் என அனைத்தையும் முற்றிலுமாக தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக முக்கியமான பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளுவதால் மக்கள் மத்தியிலும் சரி, கட்சியிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 வலம் வருகிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கியிருந்தாலும் கூட நிறைவாகவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மீனராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல மங்கள காரியம் தடையில்லாமல் கைகூடும். சூரியன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் நீட்ச அதிபதியான புதனும் தனஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் குடும்ப ரீதியான பல நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக விலகுவதோடு குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். அலைச்சலும் சிரமமும் பெரிய அளவில் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வளர்ச்சி இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்க போகிறது. சந்திரனும் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் பல்வேறு வகையான பணிகளில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் வாய்ப்புகளை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது.